ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ. ஜனவரி 29 தை அமாவாசை. இந்த காய்கறிகளை கட்டாயம் நீங்கள் உங்கள் சமையலில் நீங்கள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி சேர்க்கக்கூடாத காய்கறிகள் சில இருக்குது. அதை பற்றி விவரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தை அமாவாசை அன்னைக்கு என்ன காய்கறிகளை பயன்படுத்தணும்னு, எந்தெந்த காய்கறிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்புறம் பௌர்ணமி தினங்களில் பொதுவாக இந்த பிரபஞ்சத்தை சக்தி அதிகரித்து காணப்படும். பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் எக்கச்சக்கமான பலன்கள் கொடுக்குது. அமாவாசை பிருத்துக்களுக்கு உகந்த தேதியாக கொண்டாடப்படுகிறது. அதுலேயும் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒன்று. அப்படிப்பட்ட இந்த தை அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. தை அமாவாசை பித்திருக்கள் நம்ம பூமிக்கு வந்து நம்ம ஆசீர்வதிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக தான் ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் இறந்து போனவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒன்றுக்கும் எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்கும். சொல்லப்போனால் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும், எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் இந்த நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷம். வருடத்தில் வரக்கூடிய எல்லா மாதங்கள்லையும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் நீங்கள் உங்கள் பித்திருக்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலை, பித்திரு சாபம் கடனை தீர்க்கணும் அப்படின்னா வழிபாட்டு முறையை செய்யலை அப்படின்னாலும் கூட இந்த அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதை விட்ட இப்போ வரக்கூடிய தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை தினங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதல்ல அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஜனவரி 29ஆம் தேதி உங்களுக்கு அமாவாசை திதி இருந்தாலும் ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:09 எல்லாம் அமாவாசை திதி ஆரம்பிச்சிருதுங்க. புதன்கிழமை இரவு 7:21 வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு புதன்கிழமை 12:10 ராகு காலம், 7:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் போட்டு வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்கலாம். அதில் குறிப்பாக காலையில் 6 to 7 இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதை விட்டால் 9:30 to 10:30 மணி இந்த 1 மணி நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். முன்னோர்களுக்கு படையல் வழிபாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்சால் ஒரு 11 மணிக்கு மேலே செய்யுங்க. ஏன்னா 12:10 அப்படிங்கிறது செய்யக்கூடாத நேரம். அதே மாதிரி உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணணும். நமக்கு வாழ்க்கையில் எந்த கடன் இருந்தாலும் அதை தீர்த்திடலாம். என்ன விதமான சாபம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிடலாம். ஆனால் பித்ரு கடன் அப்படிங்கிற சாபமும் நம்ம கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள். நம்ம எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாமல் நம்மளையே தடுத்துக்கிட்டே இருக்கும். திரும்பி பார்க்கும்போது கட்டாயம் அது நம்மளை அறியாமலேயே நமக்கு கஷ்டங்களை செஞ்சுருக்கக்கூடிய பித்ரு கடன் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செஞ்சக்கூடிய இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியதுக்கு ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த ஒரு அமாவாசை தினம். நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க அமாவாசை, தை அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. சொல்லப்போனால் பெண்கள், அதுவும் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. உங்கள் மாமனார் மாமியாருக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து வைத்து அதை படையல் போடலாம். எள்ளு தண்ணீர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் கட்டாயம் நீங்கள் உங்கள் சமையலில் சேர்த்துக்கணும். குறிப்பாக இந்த 4 காய்கறிகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழைக்காய், பிரண்டை, பாகற்காய். என்ன சேர்க்கக்கூடாதுங்கிறது இதுதான். அதாவது என்னென்னா, நம்ம இந்த தினத்தில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சேர்க்கக்கூடியது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொல்லக்கூடிய இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே கட்டாயம் நீங்கள் உங்கள் சமையலில் சேர்த்துக்கணும். குறிப்பாக இந்த 4 காய்கறிகள் கிடைச்சா விட்டுறாதீங்க. என்னென்ன காய்கறிகள்னால் வாழைக்காய், பிரண்டை, பாகற்காய், பலாக்காய். இந்த 4ம் பார்த்திங்கன்னா காய்கறிகளை நம்ம கட்டாயம் படைக்கணும். ஒரு முறை வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அவர் வீட்டு விருந்து கூப்பிடும்போது விஸ்வாமித்திரர் சொல்கிறாருன்னா, நான் வரேன், 1008 காய்கறிகளை சமைச்சு நீ எனக்கு படையல் போடணும்னு சொல்லியிருக்காரு. அப்போது 1008 காய்கறிகளை சமைச்சு படையல் போடணும் அப்படின்னா, விருந்து வைக்கணும் விஸ்வாமித்திரருக்கு அப்படின்னா,
நீ எனக்கு விருந்தளிக்கணும் அப்படின்னு அவரு சொல்லிட்டு போயிறாரு. அ அதுக்கு வசிஷ்டரும் வந்து சரி வாங்கன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு விஸ்வாமித்திரை போன அன்னைக்கு வசிஷ்டரோட மனைவி இலையில பரிமாறின விஷயங்கள் என்ன தெரியுமா? 8 எண்ணிக்கையில வாழைக்காயும், 1 பாலக்காய், 1 பாகற்காய், 1 பிரண்டை இதையும் வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் கோவப்பட்டுருக்காரு. இதுக்கு வசிஷ்டரும் அவங்க மனைவியும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. பலாக்காய் 600 காயர்களுக்கு சமம், பிரண்டை 300 காய்களுக்கு சமம், பாகற்காய் 100 காய்களுக்கு சமம். அதே மாரி அதுபோக 8 வாழைக்காய் வச்சிருக்கேன். அது மொத்தத்தில 1008 அப்படிங்கிறத பணிவோட சொல்லி இருக்காங்க. இத கேட்டு ரொம்பவுமே வந்து அ அவரு வந்து சந்தோஷப்பட்டுருக்கிறாரு. அத வந்து கேட்டதுமே வந்து அவருமே சாந்தமடைந்து விஸ்வாமித்திரர் வந்து அவங்க 2 பேருக்கும் நல்ல அருளாசை வழங்கிட்டு போயிருக்காரு. அதே மாரி நம்மோட முன்னோர்கள் இந்த அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அவங்களுக்கு இந்த 4 விதமான காய்கறிகளை உங்க படையல்ல சேர்த்து நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. தை அமாவாசை அன்னைக்கு படையல் போடும்போது இப்ப சொல்லக்கூடிய காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அவரைக்காய், புடலங்காய், பைத்தங்காய், வாழைத்தண்டு. கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு வந்து பக்கத்திலேயே வந்து கிடைக்கும். காலையில ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். வாழைப்பூ, வாழைக்காய், அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை வள்ளி, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய், மாங்காய், இஞ்சி, பாகற்காய், மிளகு, கறிவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்து, கோதுமை, வெல்லம், வெள்ளை பூசணிக்காய் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கலந்து நீங்க உங்க முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு படையல் போடலாம். சேர்க்கக்கூடாத காய்கறிகள் முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்தரிக்காய் அதே மாரி கீரைகள்ல அகத்திக்கீரை தவிர எந்த கீரையும் சேர்க்கக்கூடாது. பட்டாணி, அ நம்ம வந்து பட்டாணி வந்து சில இதில சேர்ப்போம். அந்த மாரி வந்து அந்த பட்டாணியும் வந்து சேர்க்கக்கூடாது. அதே மாரி இந்த காய்கறிகள தான் இருக்கு அப்டின்லாம் நீங்க தயவு செஞ்சு சமைச்சிராதீங்க. அதுக்கு நம்ம சமைக்காமலே இருக்கலாம். அதனால இந்த வெங்காயம், பூண்டுன்னு சொல்லி இது மாதிரி சில காய்கறிகளையும் நீங்க தை அமாவாசைகள்ல பொதுவாவே அமாவாசை தினங்கள்ல பித்ருக்களுக்கு படையல் போடும்போது இத சமைத்து நீங்க பரிமாறக்கூடாது. பலாக்காய், பாகற்காய், பிரண்டை, வாழைக்காய் இதில எது கிடைச்சாலும் கட்டாயம் அதை அன்றைய தினம் உங்களோட சமையல்ல சேர்த்துக்கோங்க. முயற்சி பண்ணுங்க. அவங்க வந்து சாப்பிட்டு மனசார உங்கள வாழ்த்திட்டு போவாங்க. அதே நேரம் இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறது பித்ரு வழிபாடு, பித்ரு சாபம் நீங்கிறது மட்டும் இல்லாம, இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த அமாவாசை திதி இருக்கிறதுனால, உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல போயிட்டு வாங்க. கோவிலா இருந்தாலும் சரி, முக்கியமா அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செஞ்சுட்டு வர்ற ரொம்ப விசேஷம். ஏன்னா, அமாவாசை, பௌர்ணமி வர நாட்கள்ல இறைவனோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ, அந்த வரங்கள தெய்வங்கள உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே, அதுக்கு வந்து பசுமாட்டுக்கு உங்க கையால என்ன பொருட்கள் வேணாலும் கொடுக்கலாம். வஸ்திர தானம் கொடுக்கலாம். புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பச்சை பயிர ஊற வைத்து, அதில கொஞ்சமா வெல்லம் சேர்த்து நீங்க பசுமாட்டிற்கு தானமா கொடுங்க. உங்க வீட்டு பக்கத்தில இருக்கக்கூடிய கோவில்ல, கோசாலையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு அதை பராமரிக்கக்கூடியவதுக்கான செலவ நீங்க ஏத்துக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யறது மூலம் உங்களோட பித்ரு சாபத்த, பித்ரு கடன அடைக்கிறது மட்டும் இல்லாம, கர்மாக்களை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அம் வீட்டோட பூஜை அறையில சின்னதா கல்லுப்பு நீங்க வந்து ஒரு கிண்ணத்துல வந்து கொட்டி வச்சுக்கோங்க. அம் கொட்டி வைக்கிறது மூலியமா மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அந்த கல்லுப்பு மேல ஒரு சின்னதா தீபத்தையும் வந்து ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி தாயோட அருளையும் பெற முடியும். கல்லுப்பு மேல நம்ம தீபம் ஏத்தும்போது குலதெய்வத்தை அமாவாசை திதி அதுவுமா நீங்க வந்து வசியம் செய்யவும் முடியும். அதுபோக புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயகருக்கு புத்திரகாரனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதையும் மறந்துறாதீங்க. எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா வந்து வளர்ந்துக்கிட்டே வரும்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு இந்த தை அமாவாசை பிறகு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. விநாயகரை வேண்டிட்டு அதுக்கான பேச்சுவார்த்தையை நீங்க தொழில் ஆரம்பிக்க அன்றைய தினமே வந்து நீங்க பண்ணலாம்.
அதே மாதிரி வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்க வைக்கிறதுக்கும் இந்த புத்திரகாரன் புதன் பகவான் தான் முக்கியமான ஒரு ஆம், ஆள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, நுணுக்கங்களை கத்துக்கிட்டு சமாளிக்கக்கூடிய அளவுக்கான திறன கொடுக்கும் இந்த புத்திரகாரகன் இருக்கக்கூடிய புதன் பகவான் தான் இப்ப பல தெய்வங்களை நம்ம பித்திருக்களையும் வணங்குறதுனால ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த வருடம் வரக்கூடிய தை அமாவாசை. அதனால கண்டிப்பா இந்த தை அமாவாசைய வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. என்னால வந்து மத்த நாட்கள்ல வந்து கும்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்க கும்பிட்டு உங்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்த பெறுங்க. பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வந்து இருந்தாலே குலதெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல பதிவுகள் நான் போட்டதுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணும்னா, பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஆல்.